ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் மே மாதத்துக்கான கேம்ஸ் பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். உலக டேபிள் டென்னிஸ் தரவரிசை. இந்த தரவரிசையில் பார்த்தோம்னாக்கா உலக ஒற்றையர் தரவரிசையில் மணிகா பத்ராங்கிறவங்க 24வது இடம் பிடிச்சிருக்காங்க. முதல் 25 இடங்களுக்குள் நுழைந்த முதல் இந்திய பெண்மணிங்கிற பெருமையை இவங்க பெற்றிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா மணிகா பத்ரா. உலக டேபிள் டென்னிஸ் தரவரிசையில் உலக ஒற்றையர் தரவரிசையில் பார்த்தோம்னாக்கா 24வது இடம் மணிகா பத்ரா பெற்றிருக்காங்க. இதன் மூலம் முதல் 25 இடங்களுக்குள் நுழைந்த முதல் இந்திய பெண்மணிங்கிற பெருமையை இவங்க பெற்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இத்தாலி ஓப்பன் டென்னிஸ். இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டை சேர்ந்த இகா ஸ்வியாடெக் இவங்க தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா. அடுத்து இதுலேயே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வரவ் இவங்க தான் சாம்பியன். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சிலி நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் ஜாரி. இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டை சேர்ந்த இகா ஸ்வியாடெக் சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா. இந்த இத்தாலி ஓப்பன் டென்னிஸ்லேயே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வரவ் இவங்க தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சிலி நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் ஜாரி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா 27வது தேசிய ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் பதக்கம் வென்றிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா ரோசி மீனாங்கிறவங்க 4 மீட்டர் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றிருக்காங்க. பரணிகாங்கிறவங்க 4 மீட்டர் உயரம் தாண்டுதலில் வெள்ளி பெற்றிருக்காங்க. 27வது தேசிய ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் பதக்கம் வென்றிருக்காங்க. யாரான்னு பார்த்தோம்னா ரோசி மீனா இவங்க 4 மீட்டர் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றிருக்காங்க. பரணிகாங்கிறவங்க 4 மீட்டர் உயரம் தாண்டுதலில் வெள்ளி வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலக யூத் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப். இது பார்த்தோம்னா பெருவில் நடைபெற்றிருக்கு. இதில் நம்ம இந்திய வீராங்கனை பிரீத்தி ஸ்மிதாங்கிறவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. உலக யூத் பளு தூக்குதல் சாம்பியன் போட்டியில் சாம்பியன்ஷிப்பாக நம்ம இந்திய வீராங்கனை பிரீத்தி ஸ்மிதாங்கிறவங்க தங்கம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி பெருவில் நடந்திருக்கு. உலக யூத் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் யாருன்னா நம்ம இந்திய வீராங்கனை பிரீத்தி ஸ்மிதா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா வில்வித்தை உலகக்கோப்பை போட்டி. இந்த போட்டியில் நம்ம இந்திய பெண்கள் அணி தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டது துருக்கி அணி. இந்திய பெண்கள் அணியில் 3 பேர் குழு தான் நம்ம இந்திய பெண்கள் அணி. யாருன்னு பார்த்தோம்னா சுரேகா வென்னம், பர்னீத் கவுர், அதிதி சுவாமி. வில்வித்தை உலகக்கோப்பை போட்டியில் நம்ம இந்திய பெண்கள் அணி தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா துருக்கி அணி. இந்த இந்திய பெண்கள் அணியில் 3 பேர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா சுரேகா வென்னம், பர்னீத் கவுர், அதிதி சுவாமி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஜெனீவா ஓப்பன் டென்னிஸ். இந்த போட்டி பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கு. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நார்வேயை சேர்ந்த கேஸ்பர் ரூட்ங்கிறவங்க தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா செக் தாமஸ். ஜெனீவா ஓப்பன் டென்னிஸ் சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கு. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நார்வேயை சேர்ந்த கேஸ்பர் ரூட் இவங்க தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா செக் நாட்டை சேர்ந்த தாமஸ். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடர். இதில் சாம்பியன் ஆனவங்க இதில் வின் பண்ணவங்க யாருன்னு பார்த்தோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் யார், வின் பண்ணவங்க, கோப்பையை கைப்பற்றவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. அடுத்த கரண்ட் அஃபேர் ஆசிய ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்.
இது பார்த்தோம்னா உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஸ்கண்டில் தான் நடந்துச்சு. இதில் பெண்களுக்கான வால்ட் பிரிவில் பார்த்தோம்னாக்கா நம்ம இந்தியாவை சேர்ந்த தீபா கர்மாக்கர் இவங்க வந்து தங்கம் வென்றிருக்காங்க. இதிலே வெள்ளி வென்றவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா வடகொரியாவை சேர்ந்த கிம் சன் ஹியாங். அவங்க இன்னொருத்தவங்க இவங்க வந்து வெள்ளி வென்றவங்க. வெண்கலம் வென்றவங்களும் பார்த்தோம்னா வடகொரியா தான். அவங்க பேர் வந்து ஜோ கியோங் பியோல். அடுத்து பார்த்தோம்னாக்கா இதுலேயே ஆசிய ஜிம்னாஸ்டிக் தங்கம் வென்ற முதல் இந்தியருங்கிற வரலாற்று சாதனையை இவங்க வந்து பெற்றிருக்காங்க. தீபா கர்மாகர் வந்து பெற்றிருக்காங்க. தீபா கர்மாகர் தான் வந்து இந்த ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்றவங்க. வெள்ளியும் வெண்கலமும் வென்றவங்க வந்து வடகொரியாவை சேர்ந்தவங்க. வடகொரியாவை சேர்ந்த கிம் சன் ஹியாங் இவங்க தான் வந்து வெள்ளி வென்றிருக்காங்க. வடகொரியாவை சேர்ந்த ஜோ கியோங் பியோல் இவங்க தான் வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க. ஆசிய ஜிம்னாஸ்டிக்கில் தங்கம் வென்ற முதல் இந்தியருங்கிற பெருமையை வந்து தீபா கர்மாகர் பெற்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன். இதில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி, சிராக் செட்டி இந்த இணை வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா சீனாவை சேர்ந்த சன்மேயாங் மற்றும் லியூ யி இந்த இணை. இந்த போட்டி வந்து தாய்லாந்தின் பாங்காங் நகரில் நடந்திருக்கு. தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டனில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் சிராக் செட்டி இந்த இணை தான் சாம்பியனாக இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சீனாவை சேர்ந்த சென் போ யாங் மற்றும் லியூ யி இணை. தேங்க்யூ.